இஸ்லாம் அல்லாத பெண்களை திருமணம் செய்து பாஸ் கட்சிக்கு ஆதரவாளர்களின் எண்ணிக்கையை மேம்படுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிதுல்லா ஃபஹீம் இப்ராஹிம் தெரிவித்திருப்பது பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று பாஸ் கட்சியின் தேசிய இளைஞர் பிரிவு மாநாடு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தலைமையில் நடைபெறும் நிலையில் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர்களின் சார்பாக ஸ்லாங்கூர் மாநில பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபஹீம் இப்ராஹிம் இக்கோரிக்கையை முன்வைத்தார். இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக இந்து சீன பெண்களை திருமணம் செய்வது மட்டுமல்லாது அப்பெண்ணின் குடும்பத்தினரையும் இஸ்லாத்திற்கு மாற்றினால் தேர்தல் சமயங்களில் ஒரு குடும்பத்தின் வாக்கு பாஸ் கட்சிக்கு கிடைக்கும் என்றும் இதனை தாம் ஸ்லாங்கூரில் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பதப்படுத்தப்பட்ட மானிய விலை அரிசியை தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பொருள் பாதுகாப்பு சிறப்பு படையான பிரிட்ஜ் தெங்காரா பிஜிஏ நடத்திய சோதனையில் 1000 கிலோ இடையிலான அரிசியை பறிமுதல் செய்தனர். காலை 10 மணி அளவில் கிளாந்தான் பாசிர்மாஸ் வழியாக தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற ஆடவரை கைது செய்ததாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி மூட்டைகளின் மதிப்பு சுமார் 14,000 வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு பொருள் பாதுகாப்பு சிறப்பு படையின் இயக்குனர் டத்தோ நிக் ரோஸ் அசான் பின் நிக் தெரிவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடாது என்று மூடா கட்சியின் ஜொகூர் மாநில தலைவர் அஸ்ரோல் ரஹானி தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 28ஆம் தேதி மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பரிசான் வேட்பாளரும் பரிகாத்தான் வேட்பாளரும் அறிவிக்கப்பட்ட நிலையில் மூடா கட்சியின் வேட்பாளர் குறித்து அதன் இடைக்கால தலைவர் அமீரா ஐசா பிந்தி அப்துல் அசீஸ் மூடா கட்சி மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று மூடா கட்சியின் ஜொகூர் மாநில தலைவர் அதிகாரப்பூர்வமாக மூடா கட்சி மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாது என்றும் கட்சியின் உள்கட்டமைப்புகள் சீராகும் வரையில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் பரிகாத்தான் இடையில் நேரடி போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோபெங் சாலையில் அபாயகரமான வகையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய ஆடவரை தேடி வருவதாக கம்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நஸ்ரி தாவூத் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 7:45 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சாலையில் பயணித்த பிற வாகனங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிள் பதிவு எண் அடிப்படையில் அவரை தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். சாலையில் பிற வாகனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று கம்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நஸ்ரி தாவூத் கேட்டுக்கொண்டார். சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்த போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தியது தொடர்பான காணொலி சமூக வலைத்தளங்களில் பலரின் பாராட்டை பெற்றது மட்டுமின்றி தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசைன் தனது பாராட்டையும் தெரிவித்துள்ளார். சிரம்பான் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளான சார்ஜன்ட் முகமது டேனியல் ராஜ் அப்துல்லா, கார்பரல் முகமது ஹஸ்ருல் அமீருடீன், லான்ஸ் கார்பரல் ஷஸ்ரீன் இக்மால் ஷுஹைமி ஆகிய மூவரின் செயலுக்கு காவல்துறையின் சல்யூட் என தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். சபா மாநிலத்தின் மகத்தான பண்பாடும் கலாச்சாரமும் என்றும் போற்றப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் மடானி ஆட்சியில் சபா சராவா மாநிலங்களுக்கான சிறப்பு அங்கீகாரங்கள் பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் மூலம் சபா மாநிலத்தில் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும்படியும் சபா சராவா மாநிலங்களில் பண்பாடும் கலாச்சாரமும் காலம் காலமாக காப்பதற்கான வழிமுறைகளை ஆட்சியாளர்கள் கொண்டிருப்பதும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். சிறப்பு நிதிகள் மூலம் மட்டும் ஒரு மாநிலம் மேன்மை அடையாது. திறன்மிக்க உணர்வான அரசியல் தலைவர்களின் பங்களிப்பும் தேவை என்று அன்வார் நினைவுறுத்தினார். கிள்ளான் துறைமுகம் வழியாக சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்த 35 இந்தோனேசிய பிரஜைகளை கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். அதிகாலை 12:30 மணி அளவில் ஸ்லாங்கூர் சிக்கிஞாங் கடல் வழியாக மலேசிய எல்லைக்குள் அவர்கள் நுழைந்ததாகவும் ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் முறையான ஆவணங்கள் இல்லாது கடல் பயணத்தில் இருப்பதை கண்டறிந்ததாகவும் ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் இயக்குனர் கேப்டன் அப்துல் முஹைமின் பின் முகமது சலீத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களுடன் ஈடுபாட்டுடன் இருக்குமாறும் அவர்களின் ஆதரவை அதிகரிப்பதற்கான கட்சியின் முயற்சிகளை அவர்களுக்கு தெரிவிக்குமாறும் பாஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் அஃப்ரான் ஹமீமி தைப் அசாமுடீன் உறுப்பினர்களை வலியுறுத்தியுள்ளார். டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்கள் உட்பட மலாய்க்காரர் அல்லாத அதிகமானோர் இப்போது டிஏபியை வெளிப்படையாக விமர்சிக்கிறார்கள். மேலும் கட்சி இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அஃப்ரான் கூறினார். மலாய் அல்லாத சமூகங்கள் பக்கத்தன் ஹரப்பான் குறிப்பாக டிஏபிக்கு தானாக ஆதரவளிக்கின்றன என்ற கருத்துடன் பாஸ் இளைஞர் உறுப்பினர்கள் தள்ளிவிடக்கூடாது என்று அவர் கூறினார். அந்த வகையில் கட்சியின் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை மலாய்க்காரர் அல்லாத ஆதரவை பெறுவதற்கு பணிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மலாய்க்காரர் அல்லாத புரிதலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் பயனுள்ள தகவல் தொடர்புகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மாண்டரின் மொழியை கற்றுக்கொள்வது அவசியம் என்றால் அதை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் பேச வேண்டும் என்றால் அதை பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார். நமது முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் கைக்கு எட்டாதவர்கள் அல்ல. சரியான படத்தையும் துல்லியமான விளக்கங்களையும் வழங்கினால் அவர்கள் மனம் நமக்காக திறந்திருக்கும் என்று இன்று கெடாவ் அல் மக்மூர் வளாகத்தில் நடைபெற்ற பாஸ் இளைஞர் பேரவையில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.